8 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயினையும் ப்ரோட்டீன்ஸும் தரக்கூடிய பச்சை பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கேரட்டையும் கொஞ்சமாக கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு, 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் மூடியை போட்டு ஒரு 6லேருந்து 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 8 விசில் கழித்து பார்க்குறப்ப ரைஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. கொஞ்சம் ரைஸ் சூடாக இருக்கிறப்பே மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.